சபை என்றால் என்ன? சபை என்பது எதை குறிக்கிறது என்று சிந்தித்து பார்க்கும்போது, நம்ம ஞாயிற்றுக்கிழமைகளில் தவறாமல் சர்ச்சுக்கு போறோமே, அந்த சர்ச்சினுடைய கட்டிடங்களை தான் நம்ம சபைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் தேவனுடைய ஆலயம் அப்படின்னு நினைக்கிறோம். இன்றைக்கு பல போதகர்கள் கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய நிறைய சபைகள்ல தேவன் இல்லை, எங்களுடைய சபைகள்ல தான் தேவன் இருக்கிறார் என்று சொல்லி தாங்கள் கட்டின அந்த சபையினுடைய கட்டிடத்தை தான் தேவனுடைய சபை என்று சொல்லி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, அந்த கட்டடங்களுக்குள்ளாகத்தான் பரிசுத்த ஆவியானவர் ஆராதனை வேளையிலே இறங்குவதாக சொல்லுவார். இப்ப இதை நம்ம கேட்டோம்னா இதை நம்ம நம்புவோம். சபை என்பது என்னது? ஒரு கட்டடம். நம்ம ஞாயிற்றுக்கிழமை போகக்கூடிய, அதாவது ஆராதிக்க கூடியதான அந்த இடத்தை சார்ந்தது தான் சபை அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் என்பவர் இந்த கட்டிடத்தை எல்லாம் சபைன்னு சொல்லாம அதற்கு மாறாக வேறொன்றை சபை என்று சொல்லுகிறார். அதைத்தான் 1 கொரிந்தியர் 3:16 வசனத்துல, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? இங்க ஒரு கேள்வியை கேட்கிறாரு. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா அப்படின்னு கேட்கிறார். அப்ப தேவனுடைய ஆவி யாருக்குள் வாசமாக இருக்கிறது? நமக்குள். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமே, நமக்குள்ளாகத்தான் தேவனுடைய ஆவி வாசமாய் இருக்கிறது. இதை நீங்க அறியாம இருக்கிறீங்களா அப்படின்றத கேட்கறதுக்கு முன்னாடி என்ன சொல்றாருன்னா, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் அப்படின்னு சொல்றார். இப்ப நம்ம ஆலயம்னு எதை நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? கட்டிடத்தை. ஞாயிற்றுக்கிழமை போகக்கூடிய சர்ச்சை தான் நம்ம ஆலயம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த கட்டிடத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய மக்களை ஆலயம் என்று சொல்லுகிறார், அதாவது சபைன்னு சொல்றார். 17வது வசனத்துல, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். இந்த கடைசி வார்த்தையை கவனிங்க. இன்றைக்கு நீங்க கூடி இருக்கக்கூடிய அந்த இடம் ஆலயம் எனப்படுகிறது என்று சொல்லாமல் நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லுகிறார். அப்ப ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறான் என்று சொல்லுகிறார். அப்ப ஒரு மனிதன் தானா அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, குறிப்பாக இந்த கொரிந்தியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபத்தை எழுதும் போது அந்த கொரிந்து சபையில ஒரு சில குறைபாடுகள் இருந்தது. அது என்ன குறைபாடுன்னா, ரட்சிக்கப்படும் போது அந்த விசுவாசிகள் எப்படி இருந்தார்களோ கொஞ்ச நாள் கழித்து அந்த விசுவாசத்திற்குரிய கிரியைகளை அவர்கள் செய்யாமல் பல மாறுபாடான காரியங்கள் தேவனுக்கு பிடிக்காததை செஞ்சிட்டு இருந்தாங்க. இதை கேள்விப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொரிந்து நிருபத்தை எழுத ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஆரம்பிச்சுதான் இந்த இடத்துல சொல்றாரு, அதுலயும் முக்கியமாக நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ எதை தெளிவுபடுத்துறாரு? நீங்க பரிசுத்தமா இருக்கணும், உங்ககிட்ட குறைகள் இருக்கக்கூடாது, நீங்க தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் அப்படின்றத உறுதிப்படுத்துகிறார். இந்த காரியத்தை நீங்க தான் தேவனுடைய ஆலயம் அப்படின்னு சொல்றாரு. இதுல இருந்து என்ன புரியுது? அவர் கொரிந்து சபையில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் குறித்து நீங்க தான் தேவனுடைய சபையாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப சபை என்பது ஒருத்தரை மட்டும் குறிப்பது அல்ல, அது முற்றிலுமாக தனித்தனி நபரை குறிப்பதோடு அந்த தனித்தனி நபர்கள் ஒன்றாக இணைவதன் மூலமாக அதை கூட சபைகள் என்று சொல்லலாம். இதுதான் தேவனுடைய சபைகள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார். இதை நீங்க இன்னும் நம்பல அப்படின்னா இன்னொரு காரியத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 20:28 வசனம். இங்கேயும் அப்போஸ்தலனாகிய பவுல் தான் எபேசுல இருந்தபோது அங்க எப்படி ஊழியம் செய்தேன், எதையெல்லாம் பிரசங்கிச்சேன், எவ்வளவு நாள் ஊழியம் செய்தேன், என்னுடைய போதனை எப்படி இருந்தது, விசுவாசிகள் முன்பாக நான் எப்படி இருந்தேன், பண விஷயத்துல எப்படி இருந்தேன், இப்படி பல காரியங்களை எபேசு சபையினுடைய மூப்பர்களை வரவழைத்து இனிமே நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றத பேசிட்டு இருக்கிறார். அதுல மிக குறிப்பாக சொல்ல போனா சபையை பற்றி அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்றத நம்ம கவனிக்கணும். இந்த 28வது வசனத்துல, ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையா இருங்கள். இங்கே தமது சபையை மேய்ப்பதற்கு என்று சொல்லும் போது எபேசுல ஏதோ ஒரு சபை போன்ற அமைப்பு அடங்கிய ஒரு கட்டடங்களை கட்டி இந்த சபையை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க, வெளியே இருக்கிறவர்கள் வந்தாங்கன்னா இந்த சபையை உடைச்சிடுவாங்க, சபை எப்பவுமே பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற ஒரு முறையில சபை கட்டிடங்களை
பற்றி அவர் பேசல. அப்ப எதை பற்றி அவர் பேசுகிறார் அப்படின்னா, அன்றைக்கு இருந்த அந்த சபையில் இருக்கக்கூடிய மக்களை குறித்து பேசுகிறார். சபை என்பது மக்களை குறிக்கின்றன. அதனாலதான் சொல்றாரு, தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட, தேவன் சுய ரத்தத்தினால கட்டிடங்களை சம்பாதிக்கல, மாறாக அந்த கட்டிடங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய மக்களை சம்பாதித்திருக்கிறார். அவர் சிலுவைக்கு போய் மரித்து நமக்காக எல்லா ரத்தத்தையும் சிந்தினது எதற்காக? நம்மை மீட்பதற்காக. சரியா? அப்ப நாம் தான் சபை. அதனாலதான் சொல்றாரு, தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று மூப்பர்களுடனே சொல்லுகிறார். மூப்பர்கள் எதை மேய்க்க வேண்டுமா? விசுவாசிகளை சரியான முறையில. அப்ப சபை என்பது ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுடைய கூட்டத்தை தான் குறிக்கிறதே தவிர, விசுவாசிகள் எல்லோருமே கூடி உட்கார்ந்து ஆராதிக்கக்கூடிய அந்த இடத்தை குறித்தது அல்ல. அதனால இனிமேலாச்சும் இந்த சபை கட்டிடங்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்காமல் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். சபை கட்டிடங்களை அலங்கரிக்காமல் நம்மை பரிசுத்தமாக பரிசுத்தத்தை கொண்டு அலங்கரிங்க. அது மட்டும் இல்ல, சபைக்கு போறனாலதான் அந்த சபையில தான் தேவன் இருக்கிறார் என்று நினைச்சுக்காதீங்க. எந்த கட்டிடங்களுக்குள்ளாகவும் தேவன் இல்லை. அதனாலதான் வசனம் சொல்லுது, அவர் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயங்களுக்குள் வாசம் பண்ணுகிறதில்லை அப்படின்னு. அது மட்டும் இல்ல, இன்னொரு வசனம் சொல்லுது, எங்கே 2 பேர் 3 பேர் என்னுடைய நாமத்தினாலே கூடி இருக்கிறீர்களோ அங்கே நான் வாசம் செய்வேன். அதற்கு என்ன அர்த்தம்? கிட்டத்தட்ட 1000 பேர் ஒரு சபை கட்டடத்துல கூடி உட்கார்ந்து நீங்க ஆராதிச்சீங்கன்னா அங்க வருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படி சொல்லல. எங்கே 2 பேர் 3 பேர், 3 பேர் போதும், 2 பேர் போதும், நீங்க கூடி உட்கார்ந்து துதிச்சீங்கன்னா அதுவும் ஒரு சபை தான், அதுல நான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதனால சபை என்பது நாம் தான், ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், ரட்சிக்கப்பட்ட மக்கள் தான் சபையே தவிர கட்டிடங்கள் அல்ல. ஒருவேளை நீங்க கட்டிடங்கள் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்க மைண்ட் செட்டை மாத்திக்கிங்க.